जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் 91, 92 அண்டு 93 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, பதச்சேதம், அன்வயம், அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் நாம் இந்த கிஷ்கிந்தா காண்டம் சொல்லக்கூடிய 4வது பகுதியில் இருந்துருக்கோம். அதை தொடங்கினோம். அதில் முதல்ல 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிட்டோம். என்ன ஸ்லோகம்? அனுமானத சுக்ரீவா நிர்திஷ்டோ ராமலக்ஷ்மணௌ பிராபிய ஸ்ருத்வாச்ச விற்த்தாந்தம் தேனதௌ சமயோஜயத் ததோ ராமஸ்ய விற்த்தாந்தம் சுக்ரீவாய நிவேத்ய சஹ சக்கியம் ச காரயாமாச தயோஹோ பாவக சந்நிதௌ அப்படிங்கிற அந்த 2 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ராமரும் சுக்ரீவனுக்கும் இடையே அந்த சக்கியமானது, நட்பானது ஏற்பட்டது. அது ஆஞ்சநேயர் இந்த அக்னி சாட்சியாக பாவக சந்நிதௌ அப்படிங்கிற விஷயத்தை காரயாமாச செய்து வைத்தார். ஒருவருக்கொருவர் என்ன என்ன ஏற்பட்டது? நட்பானது ஏற்பட்டது. இவருடைய விற்த்தாந்தம் முழுவதும் அவரிடத்திலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்ன உடனே ஒருவருக்கொருவர் என்ன நட்பு அப்படிங்கிறதானது ஏற்படுறது. இதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கும். அது என்னென்ன ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். தொடர் வரிசை அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 91. அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பாருங்க. கிஷ்கிந்தா காண்டா அப்படின்னு எடுத்துனாக்கா அதுல 3வது ஸ்லோகம், மூல ஸ்லோகா. பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தர்டயிஷ்யாமி வைதேகிம் இத்யன்யேன ச சம்ஸ்ருதம். பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தர்டயிஷ்யாமி வைதேகிம் இத்யன்யேன ச சம்ஸ்ருதம் அப்படிங்கிறது இந்த மூல ஸ்லோகா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இதற்கு முன்னாடி ராமருடைய முழு விற்த்தாந்தத்தையும் சுக்ரீவனிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி சுக்ரீவனுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ராமர் கேட்டு தெரிஞ்சின்றார். என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது, ஒரு சமயம் இந்த மாதிரி மாயாவி அப்படிங்கிற ஒரு ராட்சசன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்றான். அவனோட போட்டி போடுறா. இவ்வளோ பேர் போட்டி போட்டாலும் அவனை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்படுறது. அந்த மாதிரி சமயத்தில் வாலி என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அந்த மாயாவி அப்படிங்கிற அரக்கனோட ரொம்ப சண்டை போட்டுட்டே போறான். அப்படி சண்டை போட்டுட்டே போகும்போது ஒரு குகையானது வருது. அந்த குகைக்குள்ளேயும் போறான். போறதுக்கு முன்னாடி வெளியில சுக்ரீவனை நியமிக்கிறான். எக்காரத்து கூட நீ உள்ளேயும் வரக்கூடாது, இந்த இடத்த விட்டே நகரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நான் வர வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வாலியினிடத்துல தெரியப்படுத்திட்டு உள்ள போறான், யுத்தத்துக்காக போறான். அப்படி அந்த மாயாவிங்கிற ராட்சனோட யுத்தம் பண்ண போன வாலி வெகு நாட்கள் கடந்தும் அவன் வரல. ஆனா அந்த குகையிலிருந்து ஒரு விதமான ரத்தங்கள், இந்த மாதிரியான ஜலங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில வந்துட்டே இருக்கு. உடனே சுக்ரீவன் என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறான், வெகு நாட்கள் ஆகியும் அங்க வராதனால, யாரு வாலி வெளியில வராதனால வாலி வந்து வதமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, இந்த குகையை நம்ம இப்படியே வைக்கக்கூடாது, அதுல நிறைய ராட்சசாலாம் வெளில வந்துட்டே இருப்பா, அந்த மாயாவிங்கிற ராட்சசன் வெளில வருவான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், அந்த குகையை ஒரு பெரிய கல்லை கொண்டு அடைச்சிடுறான். உள்ள வந்து கிஷ்கிந்தைக்கு வந்து சொல்றான், வாலி வந்து சண்டை உடனே குகைக்குள்ள போனா அவன் வெகு நாட்களாகியும் வரல. அதனால என்ன நடந்தது அப்படின்னாக்கா, நான் அந்த குகையை மூடிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தெரியப்படுத்துறான் இல்லையா? ஒரே நிமிஷம்.
கேட்கறதா? அடிப்பலா இருக்கா? இருக்கு சுவாமி. அதான். கேக்குது. ஓகே. பாருங்க, இப்போ வெகு நாட்களாக அவன் வரல, அதனால நான் அந்த குகையை மூடிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த, வாலி அங்கேயே உள்ள வதமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த கிஷ்கிந்தைக்கு வந்து எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்துறான் சுக்ரீவன். அதுக்கப்புறம் அவனே அந்த ராஜ்யத்தில் அமரும்படி கேட்கிறான். அதற்கிணங்க அவனே அந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறான், நடத்துறான். அவன் கூட நலன், நீலன், தாரன், ஹனுமன் இவெல்லாம் வந்து அவளுடைய மந்திரிகளாக நியமிக்கப்படுறா. அப்படியே காலமாறது போயிட்டே இருக்கு. ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த வாலி என்ன பண்றான், அந்த குகையிலிருந்து அடைக்கப்பட்ட அந்த கல்லை நகர்த்திண்டு வெளியில வந்துடுறான். வாலி தான் ரொம்ப பலசாலி ஆச்சே, அவனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லணுமா? பேர்பட்ட பலசாலி, அவனை அவ்வளவு சுலபமா வீழ்த்த முடியாது, யாராலே வீழ்த்த முடியாது. அப்பேற்பட்ட அந்த வாலி அந்த குகையிலேருந்து வெளியில வந்து இங்க வந்து பார்க்கறான். சுக்ரீவனை பார்த்த உடனே அவனுக்கு வந்து கோபம் வருது. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே என்ன பண்றான், அங்கிருந்து அவனை நாடு கடத்திடுறான். யார? சுக்ரீவன் வெளியில வந்துடுறான் அந்த நாட்டை விட்டு. அவன் மாத்திரம் வரல, அவன் கூட இருக்கக்கூடிய நலன், நீலன், தாரன், ஹனுமன் சொல்லக்கூடிய அவனுக்கு விசுவாசமா இருந்த அந்த 4 மந்திரிகளும் என்ன பண்றா, வெளியில வந்துடுறா. வாலி அந்த நாட்டை எடுத்துக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய மனைவியான ருமைன்னு சொல்லக்கூடிய சுக்ரீவனுடைய மனைவியான ருமையையும் என்ன பண்ணிடுறான், அவன் கூடவே வச்சுட்டு இவா 4 பேரை பிளஸ் அவ சுக்ரீவனை வெளியில அமைச்சிடுறான். இப்படியாக அவ என்ன பண்றான், அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறா அப்படிங்கிறான விஷயமானது தெரிய வருது. இப்படியான விஷயங்கள்லாம் வாலி பண்ணான்னு சொன்ன உடனே நிச்சயமா சுக்ரீவா நீ கவலைப்படாத, அப்பேற்பட்ட வாலியை நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமா அனிஷ்யாமி, நான் அவனை வீழ்த்துவேன் அப்படிங்கிறார். சொல்றதோட இல்லாம என்ன பண்றான், அவர் என்ன பண்றான், நிச்சயமா நான் வந்து எந்த யாரால அந்த சீதையானவள் கடத்தப்பட்டிருக்காளோ, அழைத்து செல்லப்பட்டிருக்காளோ, அந்த சீதையை நான் உனக்கு காண்பிப்பேன். அவரை நிச்சயமா கண்டுபிடிச்சு உன்கிட்ட சேர்க்கறதுக்கு நான் என்னுடைய எல்லா விதமான உதவிகளையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான். வாலினுடைய விற்த்தாந்தம் எல்லாம் ராமர் கேட்டுண்டு அவனை நான் நிச்சயமா வீழ்த்துவேன், உன்னை நான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை அந்த ராஜ்யத்தில் அமர்த்துவேன்னு சொல்றார். அதே மாதிரி அவனை என்ன பண்றான் அப்படின்னாக்கா, சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நான் வந்து உதவுவேன் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறான். அதான் பாருங்க, பிரதிஜக்ஞே. பிரதிஜக்ஞனா இந்த மாதிரி ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறது, இந்த விஷயத்தை நான் நிச்சயமா முடிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி. பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தருடயிஷ்யாமி வைதேகிம் இத்தியனன்யேன சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற விஷயத்தையும், சீதை காணாம போன அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவனும் கேட்டுக்கிறான். வாலி பத்தின விஷயத்தை எல்லாம் ராமரும் கேட்டுண்டு நிச்சயமா ஒருவருக்கு நான் உதவி பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கிறது. பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தருடயிஷ்யாமி வைதேகிம் இத்தியன்யேன சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கக்கூடிய 3வது ஸ்லோகம். பதவிபாக பிரதிஜக்ஞே ததா ராமஹ அனிஷ்யாமி இதி வாலினம் தருடயிஷ்யாமி வைதேகிம் இதி அந்யேன ச சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது பதவிபாக அதுவா பதச்சேத. அன்வய ததா ராமஹ வாலினம் அனிஷ்யாமி இதி பிரதிஜக்ஞே வைதேகிம் தருடயிஷ்யாமி இதி அந்யேன ச சம்ஸ்கிருதம். இப்படியாக இந்த விஷயங்களானது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நடைபெறுது. உத்தரத்துக்கு உத்தரம் என்ன பண்றான்னாக்கா, உனக்கு நான் உதவுவேன், அதே மாதிரி அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறான் இல்லையா. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் சம்ஸ்கிருதத்துல என்ன, இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் தமிழ்ல சொன்னோம் இல்லையா, அந்த அர்த்தமானது சம்ஸ்கிருதத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. ததா ராமஹ வாலினம் அனிஷ்யாமீதி பிரதிஜக்ஞே சுக்ரீவஹ வைதேகிம் தரணிஷ்யாமீதி பிரதிஜக்ஞே. ஒருவருக்கு என்ன பண்றார், நான் நிச்சயமா வாலிய வதம் பண்ணுவேன்னு ராமர் சொல்றதும் பிரதிஜை பண்றதும், அதே மாதிரி வைதேகி சீதையை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சுக்ரீவன் சொல்ற மாதிரியும் பிரதிஜை எடுத்துக்கிற மாதிரியும் இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. வியாக்கரணம் சந்தி ராமஹ பிளஸ் அனிஷ்யாமி விசர்க உகாரஹ அனிஷ்யாமி பிளஸ் இதி சவர்ண தீர்க்க சந்திஹி. அடுத்தது இதி பிளஸ் அந்யேன என் சந்திஹி பிரதிஜக்ஞே
प्रति प्लस जज्ञे प्रतिजज्ञे जनम धातु लिट् लकारः प्रथम पुरुषः जज्ञे जज्ञाते जज्ञिरे दर्डयिष्यामि दृश् प्लस निच् ரிட் அப்படிங்கிறது உத்தம புருஷ ஏக ஊப்புனா என்னத்தம் உத்தம புருஷா ஏகவச்சனம் இத்தியர்த்தா இல்லையா புருஷா தானே அதுல முக்கியம் பிரதம புருஷா மத்தியம புருஷா உத்தம புருஷா அதான் வந்து ஊப்புனா என்னத்தனா உத்தம புருஷா ஏகவச்சனம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றா பிரதிஜை எடுத்துக்கிறா. வாலிய வதம் பண்ணுவேன்னு ராமர் பிரதிஜை எடுக்கிறார். சீதையை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பேன்ட்டு சுக்ரீவன் பிரதிஜை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம். பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தருடயிஷ்யாமி வைதேகிம் இத்யன்யேனச்ச சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்கு. அது தொடர்ந்து அடுத்த ஸ்லோகமா இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய 4வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? சுக்ரீவேநாத ராமாய பிராதுர்வைரஸ்ய காரணம் நிவேதிதம் அசேஷம் ச பலாதிக்யம் ச தஸ்ய தத். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சுக்ரீவன் என்ன பண்றான், ராமாய பிராத்ரு வைரஸ்ய காரணம், எதனால வாலியினிடத்துல இப்படி ஒரு பகையானது ஏற்பட்டது, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் என்ன பகை, வைரம்னா பகைன்னா அந்த பகையானது எப்படி உண்டானது, அந்த பகைக்கு என்ன காரணம், அது மாத்திரமில்ல வாலியினுடைய பலம் என்ன, அவனை எதிர்த்து நின்று யாரும் சண்டை போடவே முடியாது, அவனை வீழ்த்துறதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஏன்னா எதிரில் இருக்கவாளுடைய பலம் வாலிக்கு வந்துடும். யாரை எதிர்த்து வாலி சண்டை போட்டாலும் சரி, அந்த ஆப்போனண்ட்ல இருக்கக்கூடிய அவளுடைய ஸ்ட்ரென்த் ஆனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பாதி வாலிக்கு போயிடும். அப்போ யாருமே அவனை எதிர்த்து யுத்தம் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிறதையும், மேலும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மாயாவிங்கிற ராட்சசனை வதம் பண்றதுக்காக வாலி குகைக்குள்ள போனதும், அந்த குகையை அவன் வெளியில வரல அப்படிங்கிறதுக்காக சுக்ரீவன் மூடினதும், மேலும் வெளியில வந்து கிஷ்கிந்தைய பட்டாபிஷேகத்தை ஏத்துண்டு அந்த ஆட்சியை பரிபாலனம் பண்ணதும், இது எல்லாம் சுக்ரீவன் இடத்துல வாலிக்கு ஏற்பட்ட பகை. இதனால என்ன பண்றான், அவனை நீ இந்த நாட்டை விட்டே போயிடு அப்படிங்கிற மாதிரி வெளியில அமுச்சு வச்சிடுறான். மற்றும் அவனுடைய சுக்ரீவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ருமையும் என்ன பண்ணிடுறான், அவரோட அனுப்பாம தன்னுடனே வச்சுன்றான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாலி பண்றான். அப்பேற்பட்ட பலசாலி பல மாதங்களாக குகைக்குள்ள இருந்தும் அவனுடைய பிராணனானது போகல. அதனால அவனை வீழ்த்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறதான எல்லா விஷயத்தையும் ராமரிடத்துல சுக்ரீவன் தெரியப்படுத்துறான். என்ன காரணம், பகைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரியப்படுது. நிவேதித்தம் அசேஷம் நிவேதித்தம், எல்லா என்டையர் விஷயத்தையும் என்ன பண்றான், வாலி பத்தின எல்லா விஷயங்களையும், அவனுடைய பிளஸ் மைனஸ், அவனுக்கு ஏன் கோபம், அவனுக்கு ஏன் பகை, எல்லாத்தையும் என்ன பண்றான் அந்த ராமரிடத்துல சொல்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சுக்ரீவேநாத ராமாய பிராதுர் வைரஸ்ய காரணம் நிவேதிதம் அசேஷம் ச பலாதிக்யம் ச தஸ்ய தத். சுக்ரீவேன அத ராமாய பிராதுஹு வைரஸ்ய காரணம் இல்லையா, நிவேதிதம் அசேஷம் ச பலாதிக்யம் ச தஸ்ய தத். பாருங்க பத விபாகா. சுக்ரீவேன அத ராமாய பிராதுர்வைரஸ்ய காரணம் நிவேதிதம் அசேஷம் ச பலாதிக்யம் ச தஸ்ய தத் இதி பதச்சேதः அथवा பதவிபாகः அன்வயः. அத அதன பிறகு அர்த்தம். சுக்ரீவேன ராமாய பிராதுர்வைரஸ்ய காரணம் இல்லை, அந்த சகோதரருக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சண்டை என்ன, அதற்கு என்ன, அந்த பகைக்கு என்ன காரணம், ரீசன் என்ன அப்படிங்கிறத. அசேஷம் ச, அசேஷன்னா கொஞ்சம் கூட விடாம, தஸ்ய தது பலாதிக்யம் ச நிவேதிதம், அவனுடைய பலம் என்ன, அவன் எப்பேற்பட்ட ஸ்ட்ரென்த் பொருந்தியவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ராமர் இடத்துல சுக்ரீவன் அந்த விஷயங்களை தெரியப்படுத்தினான் அப்படிங்கிறத இந்த 4வது ஸ்லோகத்தினுடைய அன்வயமாகவும் தாத்பரியமாகவும் இருந்துருக்கு. இப்ப அதே அன்வயங்களை வச்சு என்ன பண்றான், சம்ஸ்கிருதத்துல அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அச்ச சுக்ரீவேன, சுக்ரீவனால், ராமாய, ராமன் பொருட்டு, பிராதுர்வைரஸ்ய காரணம், அந்த சகோதரனால் ஏற்படக்கூடிய பகை என்ன அப்படிங்கிற அதுக்குண்டான காரணங்களை, அசேஷம் ச தஸ்ய தத் பலாதிக்யம் ச நிவேதிதம்,
அனைத்தையும் அவரிடத்துல முறையாக தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கறது அந்த ஸ்லோகத்தினுடைய என்னவா இருக்கு, தாத்பரியமா இருக்கு. அத சுக்ரீவஹா ராமஸ்ய நாம ராமாய ஸ்வஸ்ய தன்னுடைய பிராதுர்வைரஸ்ய காரணம் ச தஸ்ய தது பலாதிக்கம் ச நிவேதிதம் வியாக்கரணம் சந்திஹி சுக்ரீவேன பிளஸ் அத சுக்ரீவேனாத சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிறது மாத்திரம் தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷமா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. தொடர்ந்து நாம் பார்க்க போறது 3வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய விஷயம் என்னன்றதை பார்ப்போம். அச்ச கிஷ்கிந்தா காண்டா மூலஸ்லோகா. மூலஸ்லோகத்தின 5வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. தக்ஷணம் துந்துபேஹே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷிதம் சுதூரம் பிரேஷயாமாச பாதாங்குஷ்டேன ராகவஹ. இப்போ என்ன நடக்கிறதுனாக்கா, வாலி எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கு நன்னா தெரியும். ஆனா ராமருடைய பலம் என்ன அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கு தெரியாது. அதனால அவனுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னாக்கா, பலம் பொருந்திய வாலிய ராமரால வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தோன்றது. இந்த விஷயத்த எப்படி ராமருடைய பலத்தை நாம தெரிஞ்சுக்கிறது, அவருடைய பலத்தை எப்படி நிரூபணம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, ஏற்கனவே துந்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன், அவனுடைய சரீரம் எப்படி இருக்குனாக்கா பெரிய மலைக்கு நிகரான ஒரு சரீரத்தை உடையவன் துந்துபி. அப்பேற்பட்ட துந்துபியை அனாயாசமா வீழ்த்தியவன் வாலி. அவனுடைய ஆகாரம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய என்ன சொல்றது, பர்வதம்னா மலை, அந்த மகாபர்வத சந்நிபம் அப்படி பார்க்கறதுக்கு அவன் அமர்ந்திருந்தான்னா உட்கார்ந்துருந்தான்னா ஒரு பெரிய மலையே இருந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மலை. அந்த மலை போல இருக்கக்கூடிய அவனை துந்துபிய அவன் அனாயாசமா யாரு வாலி வதம் பண்ணியிருக்கான். அவனது சரீரம் இங்கதான் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தை உன்னால நகர்த்த முடியுமான்னு கேட்கிறான். யாரு, சுக்ரீவனுக்கு ராமருடைய பலத்துல சந்தேகம் வந்திருக்கு. அப்பேற்பட்ட வாலியை வீழ்த்தணும்னா சுலபமான காரியமா? ஏன்னா அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கான், வாலியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா ராமருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்றான். அப்போ அங்க என்ன இருக்கு, என்ன நடக்குதுனாக்கா, அந்த துந்துவினுடைய சரீரம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். அங்க பார்த்தா அவனால வீழ்த்தப்பட்டிருக்கான். யாரு, துந்துபின்றவன் வாலியால வதம் பண்ணி வீழ்த்தப்பட்டு அவனோட சரீரமானது அங்க கிடக்கிறது. வெறும் அஸ்தின்னு சொல்லுவாள்ல, எலும்பு மாத்திரம் கிடக்கிறது. அதுவே பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, ஒரு மலை போல காட்சி அளிக்கிறது. அதை உன்னால நகர்த்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தக்ஷணம் அதே க்ஷணத்தை என்ன பண்றாரு பாருங்க ராமர். துந்துவேஹே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷிதம் சுதூரம் பிரேஷயாமாச பாதாங்குட்டே. அவன் கேட்டதோ என்ன கேட்கிறான், ஒரு 200 மீட்டர் தள்ளி போட முடியுமான்னு தான் கேட்கிறான். அவருடைய சரீரத்தை எவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்த முடியுமான்னு கேட்கிறான். ஒரு 200 மீட்டர் வீச முடியுமா, நகர்த்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி யாரு கேட்கறது அப்படின்னாக்கா நம்ம சுக்ரீவன் கேட்கிறான். அதற்கு ராமர் என்ன பண்றாருனாக்கா, பாதாங்குட்டேன சிக்ஷேப 200 வில் என்ன நான் நகர்த்துற பாருன்னு சொல்லிட்டு 10 யோஜனைக்கு அப்பால் பட்ட போயிடுச்சு இல்லையா, தசயோஜன விஸ்தீர்ணம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய கால் கட்ட விரல் இருக்கு இல்லையா, அந்த கால் கட்ட விரலார அவனோட அந்த சரீரத்தை அஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பை ஒரு உதைக்கிறார். அது எங்க போய் விழருது, 10 யோஜனை தாண்டி போய் விழருது. யாரால் அது உதைக்கப்பட்டது, பாதாங்குட்டேன ராகவஹா. ராமஹா தன்னுடைய அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு சந்தேகம் வந்தது, சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்ததோ இல்லையோ, அதை போக்கும் விதமாக ராமர் என்ன பண்றாருனாக்கா, தக்ஷணம் அதே க்ஷணத்துல துந்துபேஹே காயம் அவனுடைய சரீரத்தை சுக்ரீவேன பிரதர்ஷிதம் காண்பிக்கப்பட்டது. சுக்ரீவன் காண்பிக்கிறான், இங்கதான் இருக்கு பாருப்பா, மலை இருக்கு பாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறான். காண்பிச்ச உடனே அதே க்ஷணத்துல என்ன பண்றார், பாதாங்குட்டேன தன்னுடைய கால் கட்ட வரலாற அப்படி உதைக்கிறார். அது எங்க போறது, சுதூரம் பிரேஷயாமாச அப்படி 10 யோஜனை தாண்டி போய் விழுறது இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு விஷயமானது நடக்குது. ஏன்னா இப்போ சுக்ரீவனுக்கு கொஞ்சம் ஒரு சில டவுட்லாம் வருது. என்ன டவுட்டு, ராமரால வாலியை வதம் பண்ணிட முடியுமா, அப்பேற்பட்ட பலம் ராமனிடத்துல இருக்கா
அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுக்ரீவனுக்கு ஏற்படுறது. அதை போக்கும் விதமாக இந்த மாதிரியான விஷயங்களா ராமர் செய்தார். தக்ஷணம் துந்துபேகே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷிதம் சுதூரம் பிரேடயாமாச பாதாங்குட்டேன ராகவா அப்படிங்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய 5வது ஸ்லோகம். பதவிபாகா தக்ஷணம் துந்துபேகே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷிதம் சுதூரம் பிரேடயாமாச பாதாங்குட்டேன ராகவா. அன்வயः தக்ஷணம் சுக்ரீவேன துந்துபேகே காயம் பிரதர்ஷிதம் ராகவः பாதாங்குட்டேன சுதூரம் பிரேடயாமாச. சுக்ரீவः தாத்பரியம் பாருங்க. சுக்ரீவः ராமாய பிராதுர்வைரஸ்ய காரணம் உக்தவான். தன்னுடைய வாலியனுடன் ஏற்பட்ட பகைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. தக்ஷணம் உடனே என்ன ஆறுது அப்படின்னாக்கா சில ஒரு விசுவாசத்தை ஏற்படுது, நம்பிக்கை ஏற்படுத்தின உடனே சுக்ரீவனுக்கே டவுட் வருது. அப்பேற்பட்ட வாலியை உன்னால வீழ்த்த முடியுமான்னு சொன்ன உடனே சுக்ரீவேன துந்துபேகே சுக்ரீவன் என்ன பண்ண காண்பிக்கிறான். யார? துந்துபேகே காயம் பிரதர்ஷிதம் காண்பிச்ச உடனே ராமஹா பாதாங்குட்டேன சுதூரம் பிரேஷயாமாச. அவனுடைய கால் கட்டவர்களாலேயே அவனுடைய சரீரத்தை அப்படி நகர்த்தி காண்பிக்கிறார். அப்படி நகர்த்துறதுக்கு எங்க போய் விழறது? 10 யோஜனை தாண்டி போய் விழறது. வியாகரணம் துந்துபி அவன் மந்தோதரியாக சகோதரா. அவன் யாரோ மந்தோனுடைய கசின். நிறைய பேர் இருக்காவா ராட்சசா கசின் ஒருத்தர மாத்தி வந்துட்டே இருப்பா. அந்த மாதிரியான ஒரு துந்துபின்னு சொல்லக்கூடிய அவனது இந்த சரீரத்தை அனாயாசமாக தூரே தூக்கி வீசினார். அவனது சரீரமானது தூக்கி வீசப்பட்டது. அப்படிங்கிறவ இது எதுக்குனாக்கா சுக்ரீவனுக்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தணும், தன்னுடைய பலத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்களை ஒண்ணுன்னா பார்த்துனே வரப்படும். இப்படியாக இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிடும். என்னென்ன ஸ்லோகம்? பிரதிஜக்ஞே ததாராமோ அனிஷ்யாமீதி வாலினம் தருடயிஷ்யாமி வைதேகி இத்யன்யேன ச சம்ஸ்ருதம் சுக்ரீவேனாச ராமாய பிராதுர்வைரஸ்ய காரணம் நிவேதிதம் அசேஷம் ச பலாதிக்யம் ச தஸ்ய தத். அப்படிங்க கடைசியான பார்த்தோம். தக்ஷணம் துந்துபேகே காயம் சுக்ரீவேன பிரதர்ஷிதம் சுதூரம் பிரேடயாமாச பாதாங்குட்டேன ராகவா. அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்காக நாம பார்த்த 3 ஸ்லோகங்கள். தொடர் வரிசை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நம்ம ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 91, 92, 93ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய பதவிபாகம், அன்வயம், தாத்பரியம், அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்களை நாம தெரிஞ்சுருக்கோம். ஸோ போன சாப்டர்னுடைய அந்த சாராம்சம் சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு நோட்ஸாக அமுச்சு வச்சிருப்பேன். அதெல்லாம் நல்லா உட்காந்து பாருங்கோ, படிங்கோ. அப்போதான் நமக்கு இந்த பதங்கள்லாம் நமக்கு ஃபெமிலியர் ஆகும். ஒரு பக்கம் சந்தி அதெல்லாம் பார்த்துட்டே வரும், கிரியாபதங்கள் அதையும் நல்லா பார்த்துட்டே வரும். ஸோ நமக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகுது. லட்டுனா என்ன, லங்குனா என்ன, லிட்டுனா என்ன அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. புருஷா பிரதம புருஷாவா, மத்தியம புருஷாவா, உத்தம புருஷாவா, ஏகவச்சனமா, திவ்யவச்சனமா, பகுவச்சனமா, அதே மாதிரி பதங்களும் சமஸ்த பதங்களா இருந்தால் அதை எப்படி பிரிச்சு அதை சொல்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பதங்கள் வெக்காபுலரிஸ் நம்ம அதுக்குன்னா தாத்பரியன்றதை நம்ம பார்க்குறோம். ஸ்லோகம் படித்தாலே நமக்கு அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிக்கிற அளவுக்கு நம் ஞானமானது இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியதுனாக்கா இந்த 93 ஸ்லோகங்கள் நம்ம பாராயணம் பண்ணிட்டே வரணும். அதுதான் முக்கியம். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மொத்தம் இவ்வளோ காலங்கள் பரிசிரமம் பண்றது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணி தொடர்ந்து அப்படியே இருங்கோ. ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிட்டோம். அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்புல 3 ஸ்லோகங்களோட நான் உங்களை பார்க்கறேன். தாசன், தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದः ಸ್ವಾಮಿ.